உளவியல் வினா விடை விளக்க கோப்பினை PDF அடிப்படையாக கொண்டு பல்வேறு உளவியல் அறிஞர்களின் கோட்பாடுகள் மற்றும் முக்கிய கருத்துக்களை தொகுத்து வரிவரியாக பயன்படும் வகையில் கற்றல் குறிப்புகளை ஸ்டடி நோட்ஸ் கீழே வழங்கியுள்ளேன். 1. அறிவாற்றல் வளர்ச்சி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பியாஜே முறையான செயல்நிலை ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இது 12 வயதுக்கு மேல் குமர பருவத்தில் நிகழ்கிறது. இந்த நிலையில் ஒருவரால் பகுத்தறிந்து ரீசனிங் கருத்தியல் ரீதியாக சிந்திக்க அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் மற்றும் சிக்கலான சிக்கல்களை தீர்க்க முடியும். பருப்பொருட்கள் இல்லாமலேயே எண்ணங்களின் அடிப்படையில் தர்க்கரீதியாக சிந்திக்கும் மனநிலையை அடைவார்கள். செயலுக்கு முற்பட்ட நிலை ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் குறிப்பாக 3 முதல் 6 வரை வயதுகளில் குழந்தைகள் தன் மைய சிந்தனை ஈகோர் சென்ட்ரிக் கொண்டிருப்பர். அவர்களால் உலகை தங்கள் கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்க முடியும். மற்றவர் பார்வையை புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கும். ஸ்கீமர் பியாஜேவின் கூற்றுப்படி ஸ்கீமா என்பது அறிவின் அடிப்படை அலகுகள் அல்லது எளிதான மனத்திட்டங்கள் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் ஆகும். ப்ரூனர் ஜெரோம் ப்ரூனர் மனித மூளை 3 வழிகளில் தகவல்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது மோட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் என்றார். அவை செயல்படுநிலை இன்ஆக்டிவ் செயல் மூலம் கற்றல், உருவக நிலை ஐகானிக் மனப்பிம்பங்கள் அல்லது படங்கள் மூலம் கற்றல், குறியீட்டு நிலை சிம்பாலிக் மொழி அல்லது குறியீடுகள் மூலம் கற்றல். 2. கற்றல் கோட்பாடுகள் லேர்னிங் தியரிஸ் தார்ண்டைக் தூண்டல் துலங்கல் பிணைப்பு பாண்ட். இது தார்ண்டைக்கின் முயன்று தவறி கற்றல் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் கோட்பாட்டின் அடிப்படையாகும். கற்றல் என்பது தூண்டலுக்கும் சரியான துலங்கலுக்கும் இடையே ஒரு பிணைப்பு ஏற்படுவதே ஆகும். கற்றல் விதிகள் லாஸ் ஆஃப் லேர்னிங். இவர் 3 முக்கிய விதிகளை வழங்கினார். ஆயத்த விதி லார் ஆஃப் ரெடினஸ், பயிற்சி விதி லார் ஆஃப் எக்ஸசைஸ் மற்றும் விளைவு விதி லார் ஆஃப் எஃபெக்ட். இயக்க விதி லார் ஆஃப் மோஷன் என்பது இவரது கற்றல் விதி அல்ல. பயிற்சி விதி லார் ஆஃப் எக்ஸசைஸ். இது 2 துணை விதிகளை உடையது. 1. பயன்பாட்டு விதி லார் ஆஃப் யூஸ் பயன்படுத்தினால் பிணைப்பு வலுப்பெறும் மற்றும் 2. பயன்படா விதி லார் ஆஃப் டிஸ்யூஸ் பயன்படுத்தாவிட்டால் பலவீனமடையும். கற்றல் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அமைப்பொத்த கூறுகள் தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸ் கோட்பாட்டை வழங்கினார். ஒரு சூழ்நிலையில் கற்றுக்கொண்ட பொதுவான கூறுகள் ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸ் மற்றொரு புதிய சூழ்நிலைக்கு மாற்றப்படுகிறது. P.F. ஸ்கின்னர் வரையறை கல்வி உளவியலை கற்பித்தல் மற்றும் கற்றலை கையாளும் உளவியலின் கிளை என ஸ்கின்னர் வரையறுத்தார். தண்டனை பினிஷ்மெண்ட். இவர் தண்டனையை ஒரு பயனுள்ள கருவியாக ஏற்கவில்லை. ஏனெனில் தண்டனை தவறான நடத்தையை தற்காலிகமாக நிறுத்தினாலும் விரும்பத்தகாத மனவெழுச்சி தடுப்புகளை எமோஷனல் பிளாக்ஸ் ஏற்படுத்தக்கூடும் என வாதிட்டார். மொழி வளர்ச்சி குழந்தைகள் மற்றவர்களின் பேச்சை பின்பற்றுதல் இமிட்டேஷன் மற்றும் கிடைக்கும் வலுப்படுத்துதல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலம் மொழியை கற்றுக்கொள்கிறார்கள் என்றார். ஆல்பர்ட் பண்டூரா சமூக கற்றல் கோட்பாடு சோஷியல் லேர்னிங். இவரது கோட்பாடு உற்று நோக்கல் கற்றல் ஆப்சர்வேஷனல் லேர்னிங் எனவும் அழைக்கப்படுகிறது. படிநிலைகள் இக்கற்றலில் 4 படிகள் உள்ளன. 1. கவனம் அட்டென்ஷன். 2. தக்கவைத்தல் ரிட்டென்ஷன். 3. வெளிப்படுத்துதல் ரீப்ரொடக்ஷன். 4. ஊக்கம் மோட்டிவேஷன். மாதிரியாக்கல் மாடலிங். மாதிரியாக்கல் உத்தி மாடலிங் டெக்னிக் மூலம் குழந்தைகள் மற்றவர்களை பின்பற்றி தங்கள் சிக்கல் நடத்தையை ப்ராப்ளம் பிஹேவியர் மாற்றியமைக்க முடியும். 3. ஆளுமை பர்சனாலிட்டி சிக்மண்ட் ஃப்ராய்ட் உளப்பகுப்பாய்வு கோட்பாடு சைக்கோஅனலிட்டிக் தியரி. ஆளுமை என்பது 3 மனக்கூறுகளால் ஆனது என்றார். இட் அறிய ஆசைகள் ஈகோர் நனவு நிலை மற்றும் சூப்பர் ஈகோர் ஒழுக்க நெறிகள். உளப்பாலின வளர்ச்சி சைக்கோர் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் வாய்வழி ஆசனவாய் பாலுறுப்பு மறைமுக மற்றும் பிறப்புறுப்பு நிலை ஆரல் ஏனல் ஃபேலிக் லேட்டன்சி ஜெனட்டல் ஆகிய 5 நிலைகளை உருவாக்கினார். சூப்பர் ஈகோ மனசாட்சியின் வளர்ச்சி ஒழுக்க வளர்ச்சி சுமார் 10 முதல் 12 வரை வயதிற்குள் பெரும்பாலும் நிறைவடைகிறது என இவர் கருதினார். லிபிடோ இது அனைத்து மன செயல்பாடுகளுக்கும் மென்டல் ஆக்டிவிட்டி நடத்தைக்கும் சக்தியளிக்கும் எம்பவர்ஸ் அடிப்படை மன ஆற்றல் சைக்கிக் எனர்ஜி ஆகும். ஆளுமை கோட்பாட்டாளர்கள் RP கேட்டல் ஆளுமையை அளவிடும் 16 ஆளுமை காரணிகள் வினாப்பட்டியலை 16PF 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் உருவாக்கியவர். G.T. ஆல்போர்ட் ஆளுமை பண்பு கூறுகள் ட்ரேட் தியரி குறித்து விரிவாக ஆய்வு செய்த முதல் உளவியலாளர் ஆவார். ஷெல்டன் எக்டோமார்பிக் ஒல்லியான உடல் வகையினர் செரிப்ரோடானிக் மனநிலை கூச்சம் கவலை கொண்டவர்கள் என வகைப்படுத்தினார்.
தற்காப்பு வழிமுறைகள் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் பகற்கனவு காணுதல் ஃபேண்டசி நிஜ வாழ்வில் அடைய முடியாத அல்லது விரக்தி அடைந்த ஆசைகளை ஃப்ரஸ்ட்ரேட்டட் டிசையர்ஸ் கற்பனை உலகில் சாதிப்பதைப் போல கற்பனை செய்து திருப்தி அடைதல். காரணம் கற்பித்தல் ராஷனலைசேஷன் தனது தோல்விக்கு ஃபெயில்ட் உண்மையான காரணத்தை மறைத்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொய்யான காரணத்தை கூறுவது. தேர்வு அறை இருட்டாக இருந்தது. மடைமாற்றம் சப்ளிமேஷன் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத மன ஆற்றலை ஆக்கிரமிப்பு சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் விளையாட்டு கலை வெளிப்படுத்துதல். 4. நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் ஸ்பியர்மன் நுண்ணறிவின் இரு காரணி கோட்பாட்டை 2 ஃபேக்டர் தியரி முன்மொழிந்தார். அவை காரணி ஜெனரல் பொதுவான திறன் மற்றும் காரணி ஸ்பெசிபிக் சிறப்பு காரணிகள். ஹாவர்ட் கார்டனர் பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை வழங்கினார். இதில் மொழியியல் நுண்ணறிவு லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் என்பது மொழியை திறம்பட பயன்படுத்துதல் மற்றும் சொற்களை கையாளுதல் வெர்பல் எபிலிட்டி ஆகும். நுண்ணறிவு வளர்ச்சி ஒரு நபரின் நுண்ணறிவு வளர்ச்சி குமர பருவத்தின் முடிவில் சுமார் 16 முதல் 20 வயதிற்குள் அதன் பெரும மதிப்பை அடைகிறது. தொடர்பு நுண்ணறிவுக்கும் இன்டெலிஜென்ஸ் மொழி வளர்ச்சிக்கும் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இடையே நேர்மறையான பாசிட்டிவ் தொடர்பு உள்ளது. 5. நுண்ணறிவு சோதனைகள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ஆர்மி ஆல்பா சோதனை ஆர்மி ஆல்பா டெஸ்ட் இது முதல் உலகப் போரின் போது ஆங்கில மொழி தெரிந்த லாங்குவேஜ் நோர் வீரர்களுக்கு குழுவாக குரூப் நடத்தப்பட்ட ஒரு சொற்சார் குழு நுண்ணறிவு சோதனை வெர்பல் குரூப் டெஸ்ட் ஆகும். மொழி தெரியாதவர்களுக்கு ஆர்மி பீட்டா டெஸ்ட். ரோர்சாக் மைத்தட சோதனை ராஷாக் இங்க் பிளாட் டெஸ்ட் ஹெர்மன் ரோர்சாக் உருவாக்கிய இந்த ஆளுமை சோதனையில் மொத்தம் 10 அட்டைகள் கார்ட்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனை வெக்ஸ்லர் இதில் படங்களை நிறைவு செய்தல் பிக்சர் கம்ப்ளீஷன் என்பது ஒரு துணை சோதனையாகும். இதில் படங்களில் விடுபட்ட முக்கிய பகுதியை கண்டறிய வேண்டும். குழந்தைகள் இணைத்தறி சோதனை கேட் இது ஆளுமையை அளவிடும் புறத்தெறி சோதனை ப்ரிஜெக்டிவ் டெஸ்ட் இதில் மனிதர்களை போன்ற சூழ்நிலைகளில் உள்ள விலங்குகளின் 10 படங்கள் 10 பிக்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. 6. சமூக மனவெழுச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி குமரப்பருவம் அடாலசென்ஸ் ஸ்டான்லி ஹால் இவரே குமரப்பருவத்தை மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் காலம் பீரியட் ஆஃப் ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெயின் என்று கூறினார். சமூக வளர்ச்சி இக்காலத்தில் குடும்பத்தின் செல்வாக்கை கடந்து ஒப்பார்குழு பியர் குரூப் மற்றும் பள்ளிச்சூழல் போன்றவை மனவெழுச்சி மற்றும் நடத்தையை அதிகம் பாதிக்கின்றன. கதாநாயக மனப்பான்மை ஹீரோர் வர்ஷிப் இது குமரப்பருவத்தின் முக்கிய சமூக இயல்பாகும். தங்களை கவர்ந்த ஒருவரை முன்மாதிரியாக ரோல் மாடல் ஏற்றுக்கொண்டு அவர்களைப் போல நடப்பார்கள். கோட்பாட்டாளர்கள் எரிக் எரிக்சன் உள சமூக வளர்ச்சி கோட்பாட்டை வழங்கினார். இதன் 5வது நிலையான அடையாளம் மற்றும் பங்கு குழப்பம் ஐடென்டிட்டி vs ரோல் கன்ஃபியூஷன் குமரப்பருவத்தில் 12 முதல் 20 வரை வயது நிகழ்கிறது. கால்பர்க் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டை வழங்கினார். இதில் நல்ல பையன் நல்ல பெண் குட் பாய் குட் கேர்ள் நோக்குநிலை வழக்கமான படிநிலையில் கன்வென்ஷனல் லெவல் வரும். ஜேம்ஸ் மார்சியா அடையாள சாதனை ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட் என்பது ஒரு நெருக்கடியை கிரைசிஸ் கடந்து எதிர்காலம் குறித்து ஒரு அர்ப்பணிப்பை கமிட்மெண்ட் அல்லது தெளிவான முடிவை எடுத்த நிலையாகும். மனவெழுச்சிகள் எமோஷன்ஸ் வில்ஹெல்ம் பண்ட் முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவியவர். இவர் மனவெழுச்சிகளை 3 பரிமாணங்களில் ட்ரை டைமென்ஷனல் மாடல் விவரித்தார். இன்பம் துன்பம் பதற்றம் நிதானம் உற்சாகம் சோர்வு. சுரப்பிகள் கோபம் ஆங்கர் மற்றும் ஆக்கிரமிப்பு எக்ரெசிவ் போன்ற மனவெழுச்சிகளின் போது அட்ரீனல் கிளாண்ட் சுரப்பி சண்டை அல்லது பறத்தல் ஃபைட் ஆர் ஃப்ளைட் வினைக்கு உடலை தயார் செய்கிறது. வகைகள் பயம் கோபம் ஆங்கிரி மற்றும் பொறாமை ஜெலசி ஆகியவை எதிர்மறையான நெகட்டிவ் மனவெழுச்சிகள் ஆகும். மனவெழுச்சி நுண்ணறிவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த வரையறையை உணர்வுகளை கண்டறிந்து வேறுபடுத்தி சிந்தனை மற்றும் செயல்களை நெறிப்படுத்தல் வழங்கியவர்கள் ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோவே. 7. ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டி கால்வின் டெய்லர் ஆக்கத்திறனின் 5 படிநிலைகளை குறிப்பிட்டார். 1. வெளிப்பாட்டு நிலை எக்ஸ்பிரசிவ் 2. உற்பத்தி நிலை பிரெடிக்டிவ் 3. கண்டுபிடிப்பு நிலை இன்வென்டிவ் 4. புதுமை நிலை இன்னோவேட்டிவ் 5. தோன்று நிலை எமர்ஜென்டிவ். வெளிப்பாட்டு நிலை எக்ஸ்பிரசிவ் இது முதல் நிலையாகும். அசல் தன்மை ஒரிஜினாலிட்டி அல்லது தரம் குவாலிட்டி பற்றி கவலைப்படாமல் குழந்தைகள் சுதந்திரமாக தன்னிச்சையாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்வது கிறுக்குவது. மாறுபட்ட சிந்தனை டைவர்ஜென்ட் திங்கிங் இது விரிசிந்தனை என்றும் அழைக்கப்படும்.
ஒரு தூண்டுதலுக்கு ஸ்டிமியுலஸ் ஒரே பதிலை கூறாமல் பல சாத்தியமான பதில்களை many possible responses உருவாக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை இதுவாகும். 8. கற்றல் வளைகோடு மற்றும் மறத்தல் லேர்னிங் கர்வ் மற்றும் ஃபார்கெட்டிங். கற்றல் வளைகோடு லேர்னிங் கர்வ் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒருவரின் கற்றலின் முன்னேற்றத்தை progress of learning காட்டும் வரைபடம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆகும். தட்டை பிளாட்டோர் கற்றல் வளைகோட்டில் கற்றல் வேகம் தற்காலிகமாக நின்றுவிடும். அதாவது முன்னேற்றமில்லாத பீரியட் ஆஃப் நோ progress ஒரு தேக்க நிலையாகும். ஜிகார்னிக் விளைவு ஜைகானிக் எஃபெக்ட் நாம் முழுமையடைந்த செயல்களை கம்ப்ளீட்டட் டாஸ்க் விட முழுமையடையாத செயல்களை இன்ஃபினிஷ்ட் டாஸ்க்ஸ் எளிதாக நினைவில் ரிமெம்பர்ட் பெட்டர் வைத்திருப்போம் என்பதை குறிக்கிறது. எபிங்ஹாஸ் மறத்தல் வளைகோடு ஆய்வின்படி நாம் கற்ற ஒன்றில் சுமார் 2/3 பங்கு 2/3 பகுதியை கற்ற 8 மணி நேரத்திற்குள் மறந்துவிடுகிறோம். 9. வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகர்தல் கைடன்ஸ் மற்றும் கவுன்சிலிங். அறிவுரை பகரும் உளவியலார் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் பள்ளி வழிகாட்டுதல் மையத்தில் ஸ்கூல் கைடன்ஸ் சென்டர் கற்றலில் பின்தங்கிய அண்டர் அச்சீவிங் மாணவர்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து உதவ இவர் தேவை. நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் டிரெக்டிவ் கவுன்சிலிங் இது அறிவுரை வழங்குபவரை கவுன்சிலர் மையமாக கொண்டது. அவர் அறிவு சார்ந்த இன்டெலெக்சுவல் ஆஸ்பெக்ட் ஆலோசனைகளை வழங்கி பிரச்சனையை தீர்க்க வழிநடத்துகிறார். தன்னெறிப்படுத்துதல் அறிவுரை பகர்தல் நான் டிரெக்டிவ் கவுன்சிலிங் இது அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட கவுன்சிலி சென்டர்ட் அணுகுமுறையாகும். உருவாக்கியவர் கார்ல் ரோஜர்ஸ். இதில் அறிவுரை பெறுபவரே பேசி தனது தீர்வை கண்டறிய உதவுகிறார்.